ஸ்ரீ வேதநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ பால்வண்ணநாதர் சுவாமி தேவஸ்தானம், திருக்கழிப்பாலை. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் தேய்பிறை அஷ்டமி பைரவர் திருத்தலம். சிதம்பரத்திலிருந்து கவரப்பட்டு செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது உச்சிநாதர் திருக்கோயில். அதிலிருந்து சிறிது தூரம் நடந்து சென்றால் திருப்பாலை ஆலயத்தை அடைந்து விடலாம். சிவபுரிக்கு அருகே அமைந்துள்ளது இந்த ஆலயம். அப்பர், சுந்தரர், அருணகிரிநாதர் ஆகியோர் பாடல் பெற்ற திருத்தலம். ஆலய நுழைவாயில் மேல் பார்வதி பரமேஸ்வரர் புடைப்புச் சிற்பமாக அமைந்துள்ள தோரண வாயில். அதன் வழியாக உள்ளே நுழைந்தால் பழங்கால நந்தி ஒன்று தலையை சாய்த்தவாறு காட்சி தருகிறது. அடுத்து காணப்படுகிறது 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். ஆலய நுழைவாயிலின் உட்புறம் அதிகார நந்தி தன் இரு பக்கமும் தேவியரோடு காட்சி தருகிறார். அதை அடுத்து அமைந்துள்ளது ஆலயத்தின் மிகப்பெரிய பிரகாரம். பழங்கால மண்டபத்தில் மிகப்பெரிய துவாரபாலகர்கள் இடையே கருவறையில் லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார் பால்வண்ணநாதர். பிரகாரத்தில் நந்தி மண்டபத்தில் ஈசனை பார்த்தவாறு பிரதோஷ நந்தி காணப்படுகிறார். மிகச்சிறிய ஆவுடையார், அதில் சற்று வித்தியாசமாக காட்சி கொடுக்கிறார் பால்வண்ணநாதர். அவருக்கு பின்பாக பார்வதி பரமேஸ்வரன் மிகப்பெரிய வடிவில் சிலாரூபமாக காட்சி தருகிறார்கள். அற்புதமான திருக்கோலம். இந்த அழகை காண்பதற்கே இந்த கோயிலை தரிசனம் செய்ய வேண்டும். ஊர் மக்களால் பைரவர் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது இந்த ஆலயம். மூலவர் ஸ்ரீ பால்வண்ணநாதர், அம்பாள் ஸ்ரீ வேதநாயகி, தல விருட்சம் மகாவில்வம், தீர்த்தம் கொள்ளிடம், புராணப் பெயர் திருக்கழிப்பாலை, மாவட்டம் கடலூர். இத்தலம் முன்பு கொள்ளிட ஆற்றின் வடகரையில் கரைமேடு என்னும் இடத்தில் இருந்ததால் இத்தலத்திற்கு கழிப்பாலை என்ற பெயர் இருந்தது. கொள்ளிட ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் கோயில் முழுவதும் சிதிலமடைந்தது. தற்போது உள்ள இடத்தில் கோயில் கட்டி அதில் கழிப்பாலை ஈசனையும் அம்பாளையும் பிரதிஷ்டை செய்து இந்த ஊரைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தார் தலைமுறை தலைமுறையாக தற்போது வரை ஊர் மக்கள் உதவியுடன் ஆலயத்தை நல்ல முறையில் பராமரித்து வருகிறார்கள். எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்க இங்கு உள்ள விஜய விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி என்று அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு. கபில முனிவர் பல சிவத்தலங்களுக்கு சென்று சிவபூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் செய்து கொண்டு வரும் வேளையில் இந்த இடம் வந்து சேர்ந்தார். இந்த இடத்தில் உள்ள மண் வெண்மை நிறமாக காட்சியளித்தது. பசுக்கள் தாமாகவே இந்த இடத்தில் பால் சுரந்தது. அதன் காரணமாக இங்கு உள்ள மண்
வெண்மை நிறமாக இருந்தது. முனிவரும் அந்த மணலைக் கொண்டு தன் கரங்களால் சிவலிங்கம் ஒன்றை ஏற்படுத்தி வழிபட்டார். அப்போது அந்த பகுதியை ஆண்டு வந்த மன்னன் ஒருவன் வேகமாக குதிரையில் சென்றான். குதிரையின் கால் குழம்பு பட்டு சிவலிங்கத்தில் பள்ளம் உருவானது. அதைக் கண்டு வருத்தமுற்றார் கபில முனிவர். வருந்திய முனிவர் வேறு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முற்பட்டார். அப்போது இறைவன் அவர் முன் தோன்றி, வேண்டாம் முனிவரே, இதை இவ்வாறே வழிபடுங்கள் என்றார். காமதேனுவே இந்த இடத்தில் பால் சுரந்தது. ஆகையால் இதை வழிபடும் பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் கிடைக்கப்பெறும் என்று வரம் அருளினார். இன்றும் இந்த சிவலிங்கத்திற்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது. குதிரையின் கால் குழம்பு பதிந்த இடத்தை இன்றும் காணலாம். லிங்கத்திற்கு பின்பாக அம்மையப்பனாக அமர்ந்து கல்யாண திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார்கள் ஸ்ரீ வேதநாயகியும் ஸ்ரீ பால்வண்ண நாதரும். ஒரு நாள் முழுக்க பார்த்து கொண்டிருந்தாலும் கண்ணை விட்டு நீங்காத அளவிற்கு அற்புத திருக்கோலம். இதை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. ஆலயத்திற்கு சென்றே தரிசிக்க முடியும். அம்மையும் அப்பனுமாக காட்சி தரும் இந்த திருக்காட்சியை விட்டு அகல மனம் வராமல் சிவநாமத்தை சொல்லியவாறு ஆலயத்தின் பிரதான தெய்வமான அருள்மிகு கால பைரவரை தரிசிப்போம். இந்த ஆலயத்தில் பிரதான தெய்வமாக விளங்குபவர் பைரவர். சிவஸ்தலமாக இருப்பினும் பைரவர் கோவில் என்றால்தான் தெரியும் என்ற அளவிற்கு மிக பிரசித்தி பெற்ற பைரவர். காலம் நம்மை எத்தனைதான் சோதித்தாலும் அதிலிருந்து நம்மை காத்து அருளும் கால பைரவர். காசியில் உள்ள பைரவர் போலவே 3 அடிக்கு மேல் உயரம் உடையவர். தன்னுடைய வாகனமான நாய் வாகனம் இன்றி காட்சி தருகிறார். பாம்பை அரஞ்ஞானாக அணிந்து கொண்டு மார்பில் பூநூல் அணிந்து 27 மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்து கொண்டு நின்ற நிலையில் பிரமிப்படையும் விதமாக காட்சியருளும் கால பைரவர். காசியில் பைரவரை உருவாக்கிய ஸ்தபதியே இந்த பைரவரையும் வடிவமைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தின் நித்தியபடி பூஜைகள் இவரோடு முடிந்துவிடும். பைரவருக்கு தீப ஆராதனை காட்டிவிட்டால் ஆலயத்தின் கதவு சாற்றப்படும்.
தேய்பிறை அஷ்டமி நாளில் இவர் முன்பாக மகா யாகம் செய்யப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொள்வர். சாதாரண நாட்களில் அதிக பக்தர்களின்றி காணப்படும் இத்திருக்கோயில் தேய்பிறை அஷ்டமி அன்று திருவிழா கோலம் கொண்டிருக்கும். இந்த யாகத்தை செய்பவர்கள், அதில் கலந்து கொள்பவர்களுக்கு தீராத வினைகள் தீர்ந்துவிடும். யம பயம் மற்றும் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். நடக்காமல் போகும் சுப காரியங்கள் தள்ளி தள்ளி போகும்போது இவரை வழிபட சுப காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். நெடுந்தூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளவர்கள் இவரை வழிபட்டுச் சென்றால் ஆபத்தின்றி மகிழ்ச்சியான பயணம் அமையும். இப்படி சகல நன்மைகளையும் அருள்கிறார் இங்குள்ள கால பைரவர் என்பது இவரை வழிபடும் பக்தர்களின் நம்பிக்கையாக அறிய முடிகிறது. ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்கள் ஸ்ரீ விநாயகர், பஞ்சலிங்கம், அகோர ரிஷி, சமய ஆச்சாரியர்களான 4, அவரோடு சேக்கிழார் சுவாமிகள், வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, சிவபுரி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள், கோஷ்ட மூர்த்திகளாக நடன கணபதி, தென்முக கடவுளாகிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ லிங்கோத்பவர், அருள்மிகு பிரம்மா, ஸ்ரீ துர்க்கை, சண்டிகேஸ்வர சுவாமி சன்னதி, ஸ்ரீ சூரிய சந்திரர்கள் மற்றும் விசேஷமாக ஸ்ரீ சதுரா துர்கா சன்னதி அமையப் பெற்றுள்ளது.
சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விதமான பண்டிகைகளும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு, மகா யாகம், தைப்பூச நன்னாள், நவராத்திரி, சிவராத்திரி, கார்த்திகை சோமவாரம், ஐப்பசியில் அன்னாபிஷேகம், மார்கழியில் திருவாதிரை, பங்குனி உத்திரம், இங்குள்ள துர்க்கைக்கு ராகுகால பூஜை, குறிப்பாக சங்கடஹர சதுர்த்தி போன்ற நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அப்பர், சுந்தரர், அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடல் பெற்ற திருத்தலம். வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய ஆலயங்களில் இதுவும் ஒன்று. எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைத்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளி இங்கே என் வல்வினையை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே, கழிப்பாலை மேயோனே. சுந்தரர் தேவாரம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு பால்வண்ணநாதர் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.